ஆர்பி சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ கால் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி சர்வ சொல்லுது. நம்ம சேனலை வந்து அடுத்த கடத்தை கொண்டு கொடுத்து உங்கள் கையில் இருக்குது. தயவுசெய்து ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க நம்ம சப்ஸ்கிரைபரை கொண்டு வாங்க. ஏன்னா ஒரு சேனல் அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிறது நம்ம உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத கோரிக்கை வச்சு மறக்காமல் ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படிங்கிற கோரிக்கை வச்சு போகிறேன். இதை பேசுகிறேன்னா நம்ம யாருக்கும் எதிராக கிடையாது. நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து போடுறேன். அதுலேயும் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு நிர்வாகம், அதாவது மதத்தச்சு ஒரு அரசியலே போயிட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பிட்டால் இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசும்போது சில ஆட்களுக்கு கோவம் வரும். நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா நடக்கக்கூடிய விஷயம் இப்படிப்பட்ட விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கரிகாடு பகுதியில் இருக்கக்கூடிய ரணம் தீர்த்த விநாயகர் கோயிலில் ஒரு மிகப்பெரிய அரசியலே போயிட்டுருக்கு. இது என்னென்னா, அங்கே வாங்கி சாப்பிட்டுருக்கு சில ட்ரஸ்டிகள் என்னென்னா அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. இதனால் சில பேருக்கு மனசை சஞ்சலப்பட்டு வராங்க. அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேம்போக்கத்தமான இருக்காங்க. மட்டும் இல்லாமல் ஒரு வன்மம் பிடிச்ச வக்கரை பிடிச்ச நாய்கள் தான் அங்கே உட்காந்துருக்காங்க ட்ரஸ்டியாக. ஒரு நாட்களுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயத்துக்கு அங்கே போய் மண்டபம் பிடிச்சி கொடுத்து கோவிலில் பிரசாதம் பண்ணிட்டு வரும்போது சில வன்மம் பிடிச்ச வக்கரை பிடிச்ச ட்ரஸ்டி நாய்கள் பண்ண வேறனால பொதுமக்களாகிய பக்தர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதை அந்த இந்து மதத்தினுடைய பாதுகாவலன்னு சில பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல ஊரில், அவங்களுடைய காதுக்கு கொண்டு போகிற இந்த ரணம் தீர்த்த விநாயகர் கோயிலில் என்ன பிரச்சனை நடக்குது, எதனால் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு, மொத்த ட்ரஸ்ட்டையே கலைங்க. ஏன்னா அது ஒரு கலங்க பிடிச்ச கோயில் மேலே ஆக்கிட்டாங்க. இந்த கோயிலோட அமைப்பு, கோயிலோட செல்வாக்கு எல்லாத்தையும் பார்த்தா பக்தர்களுக்கு வேண்டா வெறுப்பாக தான் உள்ளே வந்துட்டு பணம் வாங்குறது மட்டும் வர்றாங்க அங்கேருந்து. ஆனால் பக்தருக்கு வேண்டிய வசதியை செஞ்சு கொடுக்குற இதை ஒரு ட்ரஸ்டியாக எடுத்து பண்ணிவிட்டு ஒரு சில அபிசாமிகள் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு வீடு தேடி வந்து பணம் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு பக்தியோட நிலைமை. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா ரணம் தீர்த்த விநாயகர் கோயிலோட ட்ரஸ்டி. அதுலேயும் ஒரு சில நான் தான் அந்த கடையை தூக்கி நிப்பாட்டுன்னு சொல்லி சில மேதாவிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணக்கூடிய தப்புனால பொதுமக்களாகிய நம்ம தான் பாதிக்கப்படுறோம். இந்த ரணம் தீர்த்த விநாயகர் கோயில் கரிகாடு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் வந்ததுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு, அழிக்கப்பட்டிருக்கு. இதை கோவிலை வந்து தான் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லி சில விசமிகள் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு பொதுமக்களை வந்து ரொம்ப சஞ்சலப்பட்டுருக்காங்க. இதை வந்து இந்து மதத்தினுடைய பாதுகாவலர்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஒரு அமைப்புகள், அந்த அமைப்பு மொத்தமாக தலையிட்டு இங்கே நடக்கக்கூடிய மொத்த ட்ரஸ்ட்டையும் கலைச்சிட்டு இந்த கோவிலை வந்து பாரம்பரிய முறையில் கட்டலை, அது ஏதோ ஏனாதனம் கட்டியிருக்காங்க. அது எல்லாத்தையும் எடுத்து மக்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு போனால் மட்டும்தான் இருப்பேன். ரெண்டாவது, அந்த கோயிலுக்குள்ளே போனால் ஒரு சில நெகட்டிவ் வைப்ரேஷன், அதாவது சில துஷ்ட தேவர்கள் அங்கே நடமாடுறதாக இருக்குது. ஆனால் அதை மறைச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பக்தர்கள் கும்பி போனோம்னா ஒரு சில பக்கத்தில் இந்த கோவில் வந்து அமைப்பு பார்த்திங்கன்னா எல்லா கோயிலும் இருக்க சொல்லிட்டு பக்கத்தில் வந்து அவங்களுடைய குலதெய்வ கோயிலும் குலதெய்வ கோயில்னா என்னங்கிறத சொல்லிடுறேன். குலதெய்வம்னா அது தனியாக வச்சுருக்கணும். அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்து இதை வந்து நான் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வைணவம் வேற சைவம் வேற, இது ரெண்டு மதத்தையும் ஒரே கோயிலில் கொண்டு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தி வந்துட்டுருக்காங்க இந்த ஒரு சில அமைப்புகள். அதில் இந்த இந்து மதத்தினுடைய பாதுகாப்புன்னு சொல்கிற விஹெச்பிக்கே நான் வந்து அதை டேக் பண்ணுறேன். இந்த கோவிலில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களை மக்களுக்கு சாதகமான விஷயம் நடக்கிறாங்க, ஒரு தரப்பட்சமாக போயிட்டுருக்கு. இதை இந்த அமைப்புகளை எடுத்து இந்த கோயிலை நடத்தணும்னா மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ரெண்டாவது, கோயிலை வச்சு வருஷம் ஒரு 1500, 2000, 3000, 4000 பிடிங்கி சாப்பிடக்கூடிய சில வக்கிரமங்கள் தான் ட்ரஸ்டியாக இருக்காங்க. அவங்களால மொத்தமாக கலைச்சிட்டு இந்த அமைப்புகளை எடுத்து நடத்தணுங்கிறது தான் என்னோடய கோரிக்கை. முதல் முறையாக இந்த கோயிலை பற்றி பல ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்துச்சு. அப்போலாம் பார்த்திங்கன்னா ஏதோ மேம்போக்காக போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக இதை ஒரு கமர்ஷியல் மாரி கொண்டு போயிடும். கோவிலுங்கிறது அனைத்து மதத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்துட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பட்ட மக்கள், இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களும் கோயில் தான் அது. ஆனால் இப்போ அந்த சமீப காலமாக நடக்கக்கூடிய சில விஷயங்களை
ஒரு துஷ்ட சக்திகள் அந்த இதில் உதவி கோவிலோட அமைப்பையே மாற்றிட்டாங்க. பக்தர்கள் சாமி கும்பிட போயிட்டு வெளில வரும்போது பார்த்திங்கன்னா மனசை சஞ்சலப்பட்டுட்டு வராங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகள், அந்த ட்ரஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் உள்ள உட்காந்து பண்ணுறாங்க. முதல் முறை இந்த இந்து அமைப்புகள் இந்த கோவிலை வந்து விஷயத்தை தலையிட மாட்டாமல் இந்த விஷயத்தெல்லாம் கையில் எடுத்து இந்த ரணம் தீர்த்த விநாயகர் கோவில் எப்படி அமைப்பு இருக்கோ, இது வந்து ரணம் தீர்த்த விநாயகர் கோவில்னால் என்னங்கிறத சொல்கிறேன். இந்த கோவிலில் வந்து சில தவறான வழிமுறைகள் கடைபிடிச்சு வந்துட்டுருக்கு. ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய சில தேவதைகள், சில துஷ்ட தேவதைகளை வந்து சில இடத்துக்கு சில பேருக்கு ஒத்து வரும். இது பொதுவான கோவிலில் இருக்கிறனால இந்த விஷயமாக கையில் எடுக்கக்கூடிய இந்த இந்து அமைப்புகள் இந்த கோவிலை ஒரு வாட்டி அரசி ஆராய்ஞ்சி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தடைகளை விட்டு முதல்ல ட்ரஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரஸ்ட் எல்லாத்தையும் கழிச்சிட்டு பொதுமக்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் அந்த கோவிலில் பண்ணி நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு பண்ணேன். ஏன்னா இதை விட்டுரும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோவிலுங்க வந்து ஒரு புனிதமான விஷயத்த ஒரு பக்தியை மாரி ஒரு கமர்ஷியல் பர்பஸாக ஒரு நாளைக்கு 2 ரூபா 3 ரூபா 3000 4000 பிடிங்கி நிற்கக்கூடிய சில அமைப்புகள் இதை வச்சு சில விஷயங்களுக்கு வந்து கையெடுத்து அவங்களுக்கு தேவையான சாதகத்தை மக்கள்கிட்ட பிடிங்கி திங்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளலார் இருக்கட்டும், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் அறக்கட்டையாக இருக்கட்டும், எல்லா கரக்கட்டையிலையும் இந்த கோவில் வந்து தன்னோட சக்திகளை வசப்படுத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களையும் அனைத்து வழிபாடு தலங்களையும் வந்து இந்த கோயில் அமைத்து வச்சுருக்கு. அதுக்கு மிக முக்கியமானது இந்த விஷயத்தில் சில மூட நம்பிக்கை நடந்துகிட்டு இருக்குது. இதை இந்து அமைப்புகள் கையில் எடுத்து இந்த கோயிலை வந்து பராமரித்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் பண்ணுவேன் கொடுக்கணும்னா மண்டபப்படித்தனருக்கு ஒரு நியாயமான விஷயத்தை கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து பண்ணி இந்த கோவிலை பிரசிடப்படுத்துகிறோம். இந்த கோவிலை வச்சு சம்பாதிக்கிற சில விசாமிகள் இந்த ட்ரஸ்டியில் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் முதல்ல கடையடக்கணுங்கிறது தான் என்னோடய கோரிக்கை. இதை சம்மந்தப்பட்ட ஹிந்து அமைப்புகள் கதையிட்டு இந்த நடக்கக்கூடிய ரணம் தீர்த்த விநாயகர் கோயில் பட்டுக்கோட்டை கரிக்காடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ரணம் தீர்த்த விநாயகர் கோயில் நடக்கக்கூடிய பிரச்சனையை கதையெடுத்து இந்த கோவிலை ஒழுங்குபடுத்துங்க. ஏன்னா பக்தர்கள் நிம்மதியாக சாமி கும்பிட்டு போகணும். அப்படி இல்லாமல் போய் காசு இருந்தால் உள்ளே போடா, இல்லைன்னா வெளில போடா அப்படின்னு மட்டும் இல்லாமல் பண்ணி சில விஷயங்கள் பண்ணதுனால இந்த கோவிலோட அமைப்பே மாறிடுச்சு. இப்போ வீடு தேடி வந்து பணத்தை பறிச்சுட்டு போடக்கூடிய கும்பல்கள் ட்ரஸ்டியாக இருக்காங்க. இதை தான் சம்மந்தப்பட்ட இந்த அமைப்பு கையெடுக்கணும். மறக்காமல் அந்த சேனல் நம்ம இந்த கோரிக்கையை இந்த அமைப்பு கையெடுத்து ரணம் தீர்த்த விநாயகர் கோயிலுக்கான பாரம்பரியத்தை பாதுகாத்து பக்தர்கள் எல்லாரும் வந்துட்டு போகிறதுக்கான உதவினா மண்டபப்படித்தனருக்கும் கோவில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சுமூகமான உரிமைனா இந்த மாதிரி விசமிகளை வந்து கரையெடுக்கிறதுக்கு ஒரு முழுதமான ஒரு அமைப்பு கொண்டு வாங்க அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு வீடியோ முடிக்கிறேன். முதல் முறையாக இந்த விஷயத்தை போடுறேன். ஏன்னா நாளுக்கு நாள் இந்த விஷயம் தலை தூக்கி ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் இந்த அமைப்பே சுத்தமாக மாறி போய் வந்திருக்கு. அந்த கோவிலோட அமைப்பே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இது எல்லாத்தையும் ஹிந்து அமைப்புகள் கரையெடுத்து என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் இந்த கோவிலில் இந்த பக்கம் இது இருக்குது, வெங்கடாஜலபதி கோவில் இருக்குது, பெருமாளோட சன்னதி இருக்குது, கிருஷ்ணரோட சன்னதி இருக்குது, ஐயப்பனோட சன்னதி இருக்குது, நவக்கலச அமைப்பு இருக்குது, சிவன் இருக்குது, ஒரு பக்கம் வள்ளலார் இருக்குது, ஒரு சில ராகவேந்திரன் இருக்குது, ஒரு பக்கம் முருகனுடைய அமைப்பு இருக்குது. இதெல்லாம் வச்சு ஆடு கோழி இதை வந்து உள்ளேயே பழகிட்டு கோவிலை ஒரு புனிதத்தனமான கோவிலை வந்து கலங்கப்படுத்துறதுக்கு இந்த ரணம் தீர்த்த விநாயகர் பேரை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இதை இந்து அமைப்புகள் கண்டித்து இந்தமாரி கோவிலில் ஆடு மாடு வழிபட்டாங்கன்னா அதை ஒரு தனி சந்தேகம்னா கோவிலில் என்ன நடக்குதுன்னா முதல்ல ரணம் தீர்த்த விநாயகர் கோவில்னால் என்ன? ஏன்னா இந்த இருக்கக்கூடிய அமைப்புகள் 170% பார்த்திங்கன்னா சைவ பிரதிநிதிக்கக்கூடிய சாமிகள். சில விஷயங்களுக்கு வைணவங்கள், இந்த வைணவ சைனவத்திலையும் சில கவுச்சி சில அசைவங்கள் மதுப்பிரியர்கள் கிடையாது. ஆனால் இந்த கோவிலில் சமீபகாலமாக மதுப்பிரியர்களுடைய அட்டகாசங்கள் மது வச்சு சில கோடி பழிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கான குலதெய்வ கூறுனா முதல்ல இந்த விஷயத்தை அவங்க கையில் விடணும். ஏன்னா நீங்கள் ஆடு மாடு கோழி பழிவிட்டுனா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன், விஷ்ணு, முருகன், பெருமாள் இந்த சன்னதியெல்லாம் தூக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இந்து அமைப்புகிட்ட வைக்கிறேன். முதல் முறையாக இந்த விஷயத்தை கொண்டு வரேன். மறக்காமல் இதை வந்து காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா இது பண்ணிங்கன்னா
நாளைக்கு நம்ம சன்னதிகளும் இதேமாரி போயிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது நாட்டில் இல்லையா? இதை அறக்கட்டளையை கொண்டு வாங்க. ஆடு மாடு கோயில் பண்ணால் அந்த விநாயகர் சிலைகள், சிவன் சிலைகள், பெருமாள் சிலைகள், சைவ சம்மந்தப்பட்ட ஒரு அசைவ சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இல்லாமல் சைவ சம்மந்தப்பட்ட விக்கிரகங்களை வேறு இடத்துக்கு இடம் மாற்றுங்க அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு வீடியோ முடிக்கிறேன்.